திருவேங்கடம் அருகே நிகழ்ந்த பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்த அமமுக உறுப்பினர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து நிதியுதவி அளித்தார் பாப்புலர் முத்தையா. நெல்லை மாவட்டம் திருவேங்கடம் தாலுகாவுக்கு உட்பட்ட வரகனூரில் சில தினங்களுக்கு முன் நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி பலர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பலர் சங்கரன்கோவில் மற்றும் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களில் வரகனூரை சேர்ந்த குருசாமி மனைவி மாரியம்மாள், அன்னராஜ் என்பவரது மனைவி கிருஷ்ணம்மாள் ஆகியோர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் ஆவர். இந்த தகவலை குருவிக்குளம் ஒன்றிய கழக செயலாளர் அரிபரந்தாமன் மூலம் திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தையா அறிந்து கொண்டார். கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா மற்றும் கழக துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆகியோரின் ஆணைக்கிணங்க வெடி விபத்தில் உயிரிழந்த அமமுக உறுப்பினர்கள் இருவரின் குடும்பத்தினரை 27/2/2019 புதன்கிழமை மாலை நேரில் சந்தித்த மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தையா குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்ட அமமுக சார்பில் உயிரிழந்த இருவரின் குடும்பங்களுக்கு தலா 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். கழக இளைஞரணி துணை செயலாளர் சின்னத்துரை, மாவட்ட கழக இணை செயலாளர் சுமதி கண்ணன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அமுதா பாலசுப்ரமணியன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கோட்டைசாமி, பொதுக்குழு உறுப்பினர் காளிசாமி, குருவிக்குளம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பாண்டியராஜன், சங்கரன்கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குருஷேவ், சங்கரன்கோவில் நகர கழக செயலாளர் சங்கர் சுப்பிரமணியன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற பொருளாளர் பாலசுப்ரமணியன், மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் பொன்ராஜ், மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் வைரமுத்து, மாவட்ட இளைஞர் பாசறை இணை செயலாளர் ராமர் பாண்டியன், துணை செயலாளர் கடவுள் என்ற கண்ணன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க இணை செயலாளர் முருகராஜ், துணைத் தலைவர் சண்முகராஜ், குருவிக்குளம் வடக்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மணிகண்டன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவகுமார், இணை செயலாளர் கருப்பசாமி, ஒன்றிய இளைஞரணி நிர்வாகி சரவண பெருமாள், குருவிக்குளம் தெற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வெள்ளப்பாண்டி, சங்கரன்கோவில் நகர அம்மா பேரவை செயலாளர் சேகர் பாண்டியன், இளைஞரணி செயலாளர் பூசைத்துறை, மாணவரணி செயலாளர் முப்பிடாதி, அம்மா பேரவை துணை செயலாளர் ராஜ்குமார், இளைஞரணி இணை செயலாளர் சிவசுப்பிரமணியன், வரவான ஒரு ஊராட்சி கழக செயலாளர் செல்வகுமார், கிளைக்கழக செயலாளர் ரமேஷ்குமார் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், சார்பு அணிகளின் செயலாளர்கள், நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். மாவட்டத்தில் பாப்புலர் முக்கியான சார் வந்து உங்களெல்லாம் பார்த்துட்டு சார் வந்து பார்த்து சொன்னாங்க. அம்மா பிறந்த நாள் இருந்தனால சரி நீங்களும் வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா கொஞ்சம் மன உளைச்சலாக இருப்பீங்க, கொஞ்சம் இதாகி போகிறோம். சார் நேற்று கூட ஃபோன் பண்ணி போய் பார்க்கலையா பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி சொன்னாங்க. டிடிவி சார் உங்களுக்கு அது ஃபயர் கம்பெனி ஒர்க்ஸ்லேருந்து ரூபா கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? எவ்வளோ கொடுத்தாங்க? 3,000 லட்சம் ரூபா கம்பெனிலேருந்து ஃபயர் கம்பெனி அரசாங்கம் அறிவிச்சது. அரசாங்கம் 1 லட்சம் வெள்ளிக்கிழமை அவர் பார்த்துட்டு போயிட்டாருங்க சார். நம்ம ராஜலட்சுமி வந்து செக் வந்து சனிக்கிழமை பாடி வாங்க, அதுவும் காலையில இருந்து பேச்சு பிறகு தான் அவங்க 1 லட்சம் அது பேச்சு பிறகு கடைசி முடிவு தான் 4-5 மணிக்கு நாங்கள் 550 அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி 3 லட்சம் ரூபா சப்போர்ட்டா இருக்கும்ல அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு. பணம் வந்து உங்களுக்கு ஒன்றும் நிறைஞ்சிட போறது இல்லை.
டிடிவி தினகரன் சார் வந்து போய் பார்த்து என் சார்பில் ஆறுதல் சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க முத்தையா அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கே சொன்னாங்க அவங்க. நாங்கள் தான் இந்த அம்மா பிறந்தநாள் இருக்குது, ரெண்டாவது நீங்களும் இந்த கொஞ்சம் உங்கள் மனசும் தனியட்டும், ரொம்ப ஆதங்கமும் வேதனையும் இருக்கும், அந்த வேதனையெல்லாம் தனியட்டும், இது ஒரு நாள் இருக்கும். என்னடா படிக்கிற? நீ என்ன படிக்கிற? நீ ஸ்கூல் போறியா? நீ என்ன படிக்கிற? 3. உன் பேரு? கருப்சாமி. நீ என்ன படிக்கிற? எந்த ஸ்கூல்? எந்த ஸ்கூலு? என்ன படிக்கணும்னு நினைச்சது? என்ன பொறுப்புக்கு வரணும்னு நினைச்சு படிச்சுட்டு இருக்கேன்? எய்ம் போலீஸ், ஐபிஎஸ், எஸ்பி ஆயிருவியா? சரி, பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.